எல்லா சர்டிஃபிகேட்ஸ் ஆந்திர எழுது உங்கள் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் படத்தோடைய ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணணும். அதுதான் பேசிக் ரூல். ஜனநாயகன் திரைப்படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகல. சரிங்க. பராசக்தி திரைப்படம் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு தணிக்கை குழுலாம் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பராசக்தியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் பராசக்தி மட்டும் படம் ரிலீஸ் ஆகிருக்காங்க. இல்லை, எனக்கு இந்த கேள்வி என்கிட்ட எதுக்கு இருக்குன்னு எனக்கு புரியல. மத்திய அரசு வந்து குற்றம் சாட்டுறாங்க. மத்திய அரசு எப்படி குற்றம் சாட்ட முடியும்? இப்போ குற்றம் சாட்டுறதுக்கு எது வேணாலும் பண்ணுவீங்க. பராசக்தி நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல யோசிச்சு பார்க்கணும். ரெட் ஜாயிண்ட் ரிலீஸ் இருக்கு. மத்திய அரசு தடையிடணும்னா ரெட் ஜாயிண்ட்க்கு தடையிடணும். அவங்க தான் நாங்கள் எதிரியாக பார்க்குறோம் திமுகவை. அப்போ சொல்றவங்க வந்து அது யார் இருந்தாலும் கொஞ்சம் வந்து மண்டையில் இருக்கிற மசாலாவை யூஸ் பண்ண மாட்டாங்களா? ரெட் ஜாயிண்ட்டு எல்லாமே பேசிட்டு நீங்கள் ரெட் ஜாயிண்ட்டுக்கு எதிராக ஓகே அவங்களுக்கு சாதகமாக நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணி தர முடியுமா? இதெல்லாம் மத்திய அரசுன்னா எல்லாம் இன்னைக்கு ஒரு குழந்தை அழுதாலும் அதுக்கு காரணம் என்னென்ன பசிக்குதுன்னு பார்க்கறது இல்லை. மத்திய அரசு தான் காரணம், மோடி தான் காரணம். குழந்தை அழுதுக்கு மோடி தான் காரணம் சொல்கிறவங்களே நான் என்னத்தான் சொல்கிறதுன்னு எனக்கு புரியலைங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்க சொல்ல ஒரு உச்சப்பட்ட நடிகருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிவராத சூழ்நிலையில் ஒரு ஆக்ட்ரஸாக நீங்கள் as an ஆக்டருங்கிறது வேற. ஆனால் நான் எல்லா நான் ஒரு தயாரிப்பாளரும் சேர்ந்து ஒரு ரூல், சிபிஎஃப்சி ரூல் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, படத்துடைய எல்லா சர்டிஃபிகேட்ஸ் ஆந்திர எழுது உங்கள் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் படத்தோடைய ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணணும். அதுதான் பேசிக் ரூல். எந்த ப்ரொடியூசர் அந்த ரூல் ஃபாலோ பண்ணுறாங்க சொல்லுங்கள்? அப்போ ரிலீஸ் நேரத்தில் வந்து எங்களுக்கு சிபிஎஃப்சி வரல, ரிவைசிங் கமிட்டிக்கு போச்சு, எதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் சொல்லிட்டு இருக்கிறது. சிம்பிள் ரூல். உங்களுடைய படம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா இது நான் நடிகர் மேலே தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ப்ரொடியூசர் சொல்கிறேன். ஒரு ப்ரொடியூசருங்கிறது முறையில் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரூலே உங்களுக்கு சாந்திர எழுது வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் படத்தை டேட்டே அனௌன்ஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஏன் அதை வராமலேயே நீங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க? அப்புறம் நீங்கள் சிபிஎஃப்சி ப்ளேம் பண்ணாதீங்க. கிறிஸ்மஸ் இருந்தது, நியூ இயர் இருந்தது, எல்லாமே கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்குது. 24 மணி நேரம் உங்களுக்கு வந்து எல்லா வேலையை விட்டுட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டே இருக்கணுமா?